1947க்கு முன்னாடி வர இங்கு இருந்த மக்களுக்கு 2 விதமான சுதந்திரம் தேவைப்பட்டது. ஒன்று ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து, இன்னொன்று இங்கே உயர்குடி மக்கள் கீழ்த்தட்டு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு உயர்குடி மக்கள்கிட்ட இருந்து 2வது சுதந்திரம் தேவைப்பட்டது. இந்த 2வது சுதந்திரத்துக்காக போராடினவர் தான் இந்த கேரளாவை சேர்ந்த ஐயன்காளி அப்படிங்கிறவர். பயங்கரமான புரட்சிகரமான ஒரு தலைவர். சரி, இவர் என்ன போராட்டம் பண்ணார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய புலைய இன மக்களுக்கு ரொம்பவே உயர்குடி மக்கள் பயங்கரமான பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அந்த உயர்தட்டு மக்களை எதிர்த்து போராட்டத்தை நடத்தினவர் தான் இந்த ஐயன்காளி. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் தெருவிலே நடந்து போகக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்காக இவர் நடந்து போகவே இல்லை. 2 மாடுகளை வாங்கி வண்டியை தயாரித்து அந்த வில் வண்டியிலே போக ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு வித்தியாசமான போராட்ட முறையை கையில் எடுத்தவர் தான் இந்த ஐயன்காளி. அதுபோக இந்த புலைய இன மக்கள் ஊருக்குள்ளே பொதுக்கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஊருக்குள்ளே போடக்கூடாது தானே அப்படின்ட்டு ஊருக்கு வெளியில், ஏன்னா கேரளாவை சுற்றி நீர் ஆதாரம் தான் அதிகம், அந்த கடலில் ஒரு கப்பலை நிறுத்தி, ஒரு போட்டை நிறுத்தி அதில் மீட்டிங் போட்டார், காயல் சம்மேளனம் அப்படின்னு. இந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் அந்த புலைய இன மக்களுக்கு உயர்குடி மக்கள்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிறதுக்காக பயங்கரமாக போராடின ஒருத்தர் தான். இந்த மாதிரி போராட்டம் நடத்தினதுனால தான் இவரையே காந்தி 1937 திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு வந்தபோது இந்த ஐயன்காளியை சந்திச்சிருக்கிறார். அந்தளவுக்கு ஒரு பிரபலமான புரட்சிகரமான ஒரு தலைவர். அதுபோக 1907 சாது ஜனா பரிபாலனா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் தொடங்கினார். எதனால் அப்படின்னா, புலைய இன மக்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்காமல் கிறித்தவ மதத்துக்கு மதம் மாற ஆரம்பித்தாங்க. அப்போ 2 பிரிவாகிடுச்சு புலைய இன மக்கள். ஒரு பக்கம் புலைய மக்கள், இன்னொன்று கிறித்தவ புலைய மக்கள் அப்படின்னு. இந்த பிரிவினையெல்லாம் தடுத்து நிறுத்தி மக்கள் ஒன்றுபடணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த சாது ஜனா பரிபாலனா சங்கம் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு பயங்கரமான புரட்சிகரமான ஒரு தலைவரான கேரளாவை சேர்ந்த ஐயன்காளிக்கு இன்று அவருடைய ஜெயந்தி விழா.